உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க சந்திச்சிட்டு இருக்கிறது பிரச்சனை மட்டும் தானா? நீங்க பேசும்போது அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கீங்களா பாருங்க. ஐயோ, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே ப்ராப்ளமா இருக்குன்ட்டு. இந்த பிரச்சனை ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், ஆபீஸ் பிரச்சனையா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இதுக்கு தீர்வு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க பாக்குறவங்க எல்லார்கிட்டயும் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. ஐயோ, இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதுல இருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியல அப்படின்ட்டு. எல்லார்கிட்டயும் நீங்க சொல்யூஷனை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. யாராவது ஒருத்தர் இதுக்கு தீர்வு சொல்ல மாட்டாங்களான்னு. ஆனா சொல்யூஷன் வேற எங்கேயுமே இல்லைங்க, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. இதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய மலர் மருந்து, அந்த புலம்புறீங்க பாத்தீங்களா, புலம்பும் போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களை அறியாம எல்லா விஷயத்தையும் நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க நெகட்டிவா பேசினீங்கன்னா பிரபஞ்சம் அதையே தான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கண்டிப்பா மாத்தணும். அதுக்கு நீங்க எடுக்க வேண்டியது ஜென்ஷன்ற மலர் மருந்து. குழப்பம், ஒரு டிசிஷனை கரெக்டா எடுக்க முடியாம இருக்கிறது, இதுக்கு செரட்டோன்ற மலர் மருந்தை எடுத்துக்கோங்க. இந்த ஜென்ஷன் செரட்டோ இந்த ரெண்டு மலர் மருந்தையும் கண்டினியூஸா உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்க பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. மன நிம்மதியோடு வாழ ஆரம்பிப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன்.